Hello friends, welcome to my channel S3 Tech. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிரான்சிஸ்டர்ஸை நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம இந்த மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க இந்த டிரான்சிஸ்டர்ஸில் எப்படி ஒரிஜினல் டூப்ளிகேட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம இந்த டிரான்சிஸ்டர்ஸ் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். என்கிட்ட ஒரு 4-5 வேரியண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக அதில் பிரிண்டிங் வந்து நமக்கு அப்படி தான் இருக்குது. ஒரு 4-5 டைப் இருக்குது. அதுலேயும் ஒரு சிலர் சொல்கிற மாதிரி அந்த 7ல் ஸ்டார்ட் ஆகிற சீரீஸ் தான் ஒரிஜினல் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. பட் நீங்கள் இதை எடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிடும் எது வந்து நமக்கு ஒரிஜினல் எது வந்து டூப்ளிகேட்டுங்கிறத ஓரளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ணிட முடியும். ஏன்னா அதில் இருக்க அந்த பிரிண்டிங் அந்த குவாலிட்டி ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ண மாதிரி இருக்காது, அதுலேயே உங்களுக்கு வந்து என்கிரேவ் பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது பிரிண்ட் பண்ண மாதிரி இருக்கும். மேலே ஒரு மாதிரி எல்லோ கலரில் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபாண்ட் வந்து அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாண்ட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஃபாண்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இது வந்து 714 அப்படிங்கிற சீரீஸில் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒன்று பார்த்திங்கன்னா 5200, இதுவும் வந்து 939 சம்திங் போட்டிருக்காங்க, 936. ஸோ இது ரெண்டுமே நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது பிரிண்டிங். அதாவது இந்த 741 அந்த மாடலும் நமக்கு ஒரே மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இந்த 523யும் இந்த 714 தான் ஒரிஜினலாக இருக்குன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் அதோட ஃபினிஷிங் அப்படி இருக்குது, அந்த பிரிண்டிங் அந்த மார்க்கிங் எல்லாம் அந்த மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு நார்மலாக ஒரு பிரிண்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கும் எக்ஸாக்டாக தெரியாது இதுதான் ஒரிஜினல் இதுதான் டூப்ளிகேட்டுன்னு. ஆல்ரெடி யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோலையும் நிறைய பேர் அதான் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணும்போது அதான் சொன்னாங்க 7 சீரீஸில் ஸ்டார்ட் ஆகிறது தான் ஒரிஜினல்னு. ஸோ அப்படி இல்லை, அவங்க டேட்டா ஷீட்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த பார்ட் நம்பர் அதுக்கு கீழே வர நம்பர் அவங்களோட சீரியல் நம்பர் மாதிரி தான், சம்திங் அவங்க ஐடென்டிஃபிகேஷனுக்காக அந்த நம்பர் தானே தவிர வேறு அதில் வந்து உங்களுக்கு எதுவும் மென்ஷன்லாம் இல்லை. ஓகே. அண்ட் அதே மாதிரி அதில் ஒரு டாட்டும் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 9க்கு முன்னாடியே ஒரு டாட் கொடுத்துருக்காங்க. அது இதுலேயும் கொடுத்துருக்காங்க எல்லா மாடல்லையுமே. காப்பினா உங்களுக்கு வந்து சேம் அப்படியே இல்லை, டிட்டோவில் காப்பி பண்ணணும். ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே இருக்கும். எது காப்பி நமக்கு தெரியாது. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணால் உள்ளே இப்படி தான் இருக்கும். இது ஆக்சுவலாக ஒரு ரெகுலேட்டரோடது 7805ஓடது. இந்த 5200 1943 இந்த 2 சைட்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. இதில் நமக்கு உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதை பிரேக் பண்ணி நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஐடியா கிடைக்கும், உள்ளே எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அண்டு இதை பார்க்குற யாராவது இந்த மெட்டீரியல் வந்து என்ன ஏதுங்கிற டீட்டெயில் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச டீட்டெயில்ஸை வச்சு தான் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்கேஸ் எனக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிய வந்தால் கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள், எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் இல்லை இது என்ன மெட்டீரியல் அந்த மாதிரி ஏதாவது டீட்டெயில்ஸ் நான் இப்போ விட்டுருந்தால் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள், நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ இதை உடச்சி உள்ளே இருக்க பிளேட்டை மட்டும் எடுத்துருக்கோம். ஸோ நமக்கு ஒரே ஒரு லீட் மட்டும்தான் நமக்கு இதில் ஃபிக்ஸ் ஆகி வர மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு காப்பர் ஃபினிஷிங்கில் இருக்குது. காப்பர் மாதிரி நல்லா கலரும் அந்த மாதிரி இருக்குது. இதோட வெயிட்டும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இந்த சென்டரில் வர்ற இந்த இதில் தான் இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ நம்ம அது உடைக்கும் போது அது மிஸ் ஆயிடுச்சு. அது ஆப்போசிட்டில் இருக்கும். ரொம்ப எஸ்எம்டி விட ரொம்ப சின்ன மைன்யூட்டான ஆப்ரேஷன் தான் இதில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒரு மாதிரி சில்வரில் இருக்கும். ஆனால் உங்களுக்கு சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பர் மாதிரி இருக்கும். சைடு பார்டர் காப்பர் மாதிரி இருக்குது. பட் ஆனால் நமக்கு இந்த பிளேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்வர் தான். பேக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்லேயும் இருக்குது. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு காப்பர் அந்த ஃபஸ்ட் ஒன் மாதிரியே இருக்குது. ஆனால் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது இன்னுமே கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ வீடியோவில் எந்த அளவுக்கு அது தெரியுதுன்னு தெரில, அது கிளேர் ஆகிறதுனால நமக்கு கொஞ்சம் இதுவாக தெரியுது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னாடி பார்த்த 714ஓடது. செகண்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா அந்த 034ன்னு ஒரு மாடல் காட்டணும்ல அந்த டைப் வேரியண்ட்டு.
எல்லாமே 5200 டிரான்சிஸ்டர் தான். இது அந்த சீரியல் நம்பர் தான் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இது வந்து 924 அப்படின்னு ஒரு சீரியல் நம்பர் போட்டிருந்தாங்களா, அந்த டிரான்சிஸ்டர். இதுவும் நமக்கு வந்து ஒரு மாதிரி சில்வராக தான் இருக்குது. இது வந்து ஃபுல்லாக காப்பராகவே இருக்குது. இது வந்து 523 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் இதுதான் ஒரிஜினலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆனால் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 7 சீரீஸ்லாம் எதுவும் இல்லை. இந்த லீட் வந்து உங்களுக்கு இப்படி தான் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த சின்ன பாயிண்ட் தெரியுதா, மற்ற அந்த 2 லீட்ஸும் இப்படி தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். அதாவது இந்த பேஸு, எமிட்டர், கலெக்டர் 3 டெர்மினலில் அடுத்த 2 டெர்மினல் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். உடைக்கும் போது நீங்கள் அதை சின்னதாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் பிரேக் பண்ணும்போது மொத்தமாகவே உங்களுக்கு டேமேஜ் ஆகிரும். பட்டு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் இதே மாதிரி பண்ணலாமான்னு ட்ரை பண்ணலாம். இதில் வேறு ஏதாவது இந்த மாதிரி. ஸோ இதோட ஆப்போசிட் இப்படி தான் இருந்துச்சு நமக்கு. ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணி இருந்தப்போ நம்ம உடைக்கும் போது எப்படியும் நிறைய டேமேஜஸ் ஆகும். ஸோ நம்ம அடிக்கும்போது அது பிரேக் ஆயிடுச்சு. ப்ளஸ் அதில் இருந்த பார்ட்ஸும் சின்ன சின்னதாக இருந்ததுனால அது விழுந்துருச்சு. இதில் நமக்கு இந்த மாதிரி இருக்குது. அந்த நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்க அந்த பார்ட் வந்து நமக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் தெரில. எதுலேயும் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் இந்த பேஸோட கலரு, அந்த மெட்டீரியல் மட்டும் நமக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது இந்த 4லேயும். ஃபஸ்ட்டு 2ம், அதாவது சென்டரில் நான் வச்சுருக்க 2ம் ஒரே மாதிரி இருக்குது. அகைன் அந்த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு வந்து நமக்கு இது மாதிரி காப்பரில் இருக்குது. ஸோ இதோட இன்னும் என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. ஆக்சுவலாக நானும் நிறைய வழியில் ட்ரை பண்ணேன். எனக்கு எக்ஸாக்டான டீட்டெயில் எங்கேயும் கிடைக்கல. சொல்லப்போனால் நான் உங்களுக்கு மெயிலும் பண்ணேன். அந்த மெயிலுக்கும் எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ அதை ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணேன். அவர் சொன்னார், நீங்கள் இந்த மாதிரி பிரேக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்க மெட்டீரியல் குவாலிட்டி வச்சு நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஃப்யூச்சரில் அந்த மாதிரி நம்ம சீரீஸ் நம்பர் வாங்கும்போது அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் அப்படின்னாரு. அண்ட் அவர் ஃப்ரீக்வன்சிலாம் செக் பண்ண சொன்னார். ஃப்ரீக்வன்சி செக் பண்ணுறது எனக்கு எப்படின்னு தெரில. யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். நம்ம அதுக்கும் நெக்ஸ்ட்டில் ஒரு வீடியோ போடுவோம். அண்டு இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம இந்த டிரான்சிஸ்டர்ஸை உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ இதை பார்க்குறவங்க எது ஒரிஜினல் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்க. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இதுக்கு முன்னாடி அந்த எஸ்டியோட ஒரு 7805 ஒரிஜினல் தான் அது. அந்த ரெகுலேட்டர் நான் பிரேக் பண்ணி பார்த்தப்ப எனக்கு வந்து அந்த மாதிரி ஃபினிஷிங், அதாவது வந்து உள்ளே இருக்க மெட்டீரியல் வந்து ஃபுல் காப்பர் மாதிரி இருந்துச்சு. அந்த கலர் ஐ திங்க் அது காப்பராக இல்லை வேறு ஏதாவது மிக்சிங்காக கூட இருக்கலாம் மெட்டீரியலு. ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஒரிஜினல் இது. ஸோ இது 2 இந்த 4 நம்ம பிரேக் பண்ணும்போது நமக்கு 2 வந்து உள்ளே வந்து ஒரு மாதிரி சில்வராக இருக்குது. அதாவது அந்த 034 924லாம் போட்டிருந்தேன் அந்த டிரான்சிஸ்டர்ஸு. பட் நமக்கு அந்த 714 போட்டதும் அதே மாதிரி நான் சொன்ன அந்த 523 போட்ட 2 டிரான்சிஸ்டரும் உள்ளே நமக்கு வந்து அந்த மாதிரி நமக்கு ஒரு காப்பர் மிக்ஸ்டு கலரில் தான் இருக்குது. அது பார்க்கவும் நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒரிஜினல் லுக் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப சில்வராக பளபளன்னு இருக்கே தவிர, அது இன்கேஸ் அது கூட ஒரிஜினலாக இருக்கலாம், இது டூப்ளிகேட்டாக இருக்கலாம், சொல்ல முடியாது. நான் என்ன இதிலேருந்து கன்க்ளூஷன் என்னென்னா, நம்ம பிரேக் பண்ணியிருக்கோம், அந்த நம்பர் இருக்கிறதுல உள்ளே இப்படி இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் காட்டியிருக்கோம். ஸோ இதை பார்க்குற யாராவது இந்த மெட்டீரியலை பற்றி தெரிஞ்சாவோ இல்லை உள்ளே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு எங்கேயாவது தெரிஞ்சிருந்தாவோ அதை கீழே ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்க தெரிஞ்சுக்குவாங்க, நானும் தெரிஞ்சுக்குவேன். ஸோ அந்த சில்வர் நமக்கு வந்து ஒரிஜினலாக இருக்கலாம், ஆர் அந்த காப்பர் டைப்பில் இருக்கிறது ஒரிஜினலாக கூட இருக்கலாம். அது வந்து எக்ஸாக்டான டீட்டெயில் கிடச்சா நான் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் கேளுங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக எனக்கு எக்ஸாக்டான டீட்டெயில் கிடைக்கும்போது நான் அப்டேட் பண்ணி வச்சுருப்பேன். ஓகேவா? அண்ட் இந்த வீடியோவில் நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அண்டு அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கேற்ற மாதிரி வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி போடலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ டெக்னீஷியன்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் இப்போ தான் கற்றுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நானும் இதை உடச்செல்லாம் பார்த்ததில்ல. ஸோ ஒருத்தர் சொன்னார் சீனியர். ஸோ அதனால் நானும் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். நீங்கள் வந்து இதே மாதிரி பிரேக் பண்ணி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. பிகாஸ் நான் பிரேக் பண்ணியிருக்கேன். அந்த பிரிண்டிங்கை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணிக்கலாம். அந்த மேலே நமக்கு பிரிண்டிங் வந்து எந்த மாதிரி இருக்குது, அந்த ஃபாண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலே நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ணிட முடியும். ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அதுலேயே மேக்ஸிமம் கெஸ் பண்ணிடுவாங்க. அதில் ஒரு சிலர் கெஸ் பண்ண தான் அந்த 7 சீரீஸ்லாம் ஒரிஜினல் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கேட்ட வரைக்குமே அதுதான் சொன்னாங்க, அந்த மாதிரி தான் சொன்னாங்க. அண்டு
இதோட கம்ப்ளீட் டீட்டெயில் நான் வந்து மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள், கொடுத்துருப்பேன். இப்போது இந்த வீடியோ இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோவை இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.